வரைக்கும் அந்த மாதிரி இருக்காரு. அவர் தப்பெல்லாம் இவர் எங்களுக்கு சொந்தக்காரமா, எங்க கம்யூனிட்டிமா, நாங்களாம் அப்படி பேச மாட்டோம். ₹1,00,000 சம்பளம் இருக்கு. இன்கேஸ் அவங்க அம்மா ஒருவேளை கல்யாணம் கட்டியே கொடுத்துருக்கலாமா அவங்க பேரண்ட்ஸ் நினைச்சிருந்தா? வெறும் சம்பளத்தை வச்சு மட்டும் யாரும் பண்ண மாட்டாங்க. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. நம்ம என்னதான் அந்த தற்கொலையை அடிக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அவனே திரும்ப திரும்ப நம்ம வந்து வாலண்டியராக அடி வாங்குறோம்னு நினைக்கிறான். என்ன செய்யணும்னு தெரியல. ஓகே, இது வாட்டர் மெலனை புலப்பவும் பார்ட் 3. ஓகே, இப்போ என்ன இருக்குன்னா, ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆள் வந்து நல்லா இருந்தோம்னா அவன் வந்து நல்லாவே இருப்பான். பொழக்கிற டைம் வந்துச்சுன்னா எல்லாம் போட்டு பொழப்பாங்கன்னு. அதே மாதிரி இவனை பற்றி அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமா வெளியில் வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன வெளியில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாய் நம்ம பிராங்க் ஸ்டார் ஜெய்மணிவேல் உங்களுக்கு தெரியும். எல்லாருக்குமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா இப்போ கூட போய் பார்த்துக்கோங்க. அவரோட ஜெய்மணிவேல்னு ஒரு பிராங்க் சேனல் ஒன்று நடத்திட்டு இருக்காப்புல. அது போக இந்த மாதிரி லூசனமாக பண்ணிட்டு இவங்களை இன்டர்வியூ எடுக்கிறது, அவங்கள இன்டர்வியூவில் வச்சு செய்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணுவாப்புல. ஆனால் அவர் இன்டர்வியூவே வந்து அவங்கள வச்சு செய்கிறதுக்கு தான் கூப்பிடுறாரு. அது எல்லாருக்கும் இது பண்ணக்கூடியது, அவங்கள வளர்க்கறதுக்கு இல்லை. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவர் சேனலுக்கு இவரை கூப்பிட்டு ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்கு இப்போ ட்ரை பண்ணாரு. அதுக்குள்ளே இவன் எந்திரிச்சு ஓடிட்டான். அது என்னன்னா, கேபிஒய்ல நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப நாளா இவன் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்க வந்து காலை பிடிச்சி வாரி விட்டுருக்கீங்க. நீங்க பேசலாமா? சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்னன்னா, இவன் கேபிஒய்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு மெயின் காரணம் வந்து அவரு. ஆனா இவன் என்ன தெரியுமா பண்ணிட்டான்? அவரை நீங்க இது பண்ணக்கூடாது. அவரை நீங்க வந்து எடுக்கக்கூடாது கேபிஒய்ல அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவருக்கு எதிரா ஒரு இதை வந்து கேபிஒய்ல பண்ணியிருக்கான். இவர் வந்து இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி அவரை பத்தி ரொம்பவே தப்பா பேசி அவரோட சான்ஸையும் சேர்த்து தட்டி பறிச்சிருக்கான். இந்த நீங்க என்னை பத்தி தவறா பேசி என் வாய்ப்பே நீங்க இது பண்ணிருக்கீங்க சார். வாட்டர்மெலன் திவாகர், வாட்டர்மெலன் ஸ்டார்னு என்ன சொல்ல மாட்டேன், வாட்டர்மெலன் திவாகர். அந்த டாக்டரும் சொல்ல மாட்டேன், வாட்டர்மெலன் சொல்ல மாட்டேன், வாட்டர்மெலன் திவாகர். ஓகேவா? இப்படியெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் நான் நல்லவன்னு சொல்லிட்டு இருக்கேடா, நீ என்ன அவ்வளோ நல்லவனா? உன்னோட ஒவ்வொரு இதுவும் வெளியில் வருது பார்த்தியா? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வந்து அவனுக்கு அத்தனை பேரை தெரியும். அத்தனை பேரில் சரி ஓகே உன்னை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு வச்சு கூட்டிகிட்டு போயிருக்கான். அவனுக்குலாம் வந்து டைரக்ஷனே தெரியாது. அவன் வந்து வேஸ்ட்டு அப்படி இப்படி நீ அங்கே போய் பேசியிருக்க. ஸோ உனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்ச ஒருத்தனையே நீ வந்து காலை வாரி விட்டுருக்கனா, அப்போ நீ எவ்வளோ பெரிய முளமாரியா இருக்க. ஸோ இப்போ அவங்க தான் வந்து கேட்டிருப்பாங்க போல, நீங்களும் ஜெய்மணிவேலும் நீங்களும் பேரா பண்றீங்களா, நீங்க கேட்டு வேணா நீங்களே பேசுங்க. அதுக்கு அந்த நம்ம ஆளு ட்ரோல் மெட்டீரியல். கேபி அடிச்சு நான் போனேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்க வந்து காலை பிடிச்சி வாரி விட்டுருக்கீங்க. இப்போ இதுதான் நடந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து இவனை பற்றி எல்லாமே ஒவ்வொரு நியூஸாக தெரிய வருது. ஓகேவா? இவன் வந்து கோமாளி கிடையாது, 1ஆம் நம்பர் ஜாதி வெறிய. ஓகேவா? நவீனுக்கு இப்போ ₹1,50,000 மாசம் சம்பளம். நல்ல ஜாதி வெறியில அவ்வளோ உச்சமா இருக்கான் இவன். கேஸ் அவங்க அம்மா ஒருவேளை கல்யாணம் கட்டியே கொடுத்துருக்கலாமா அவங்க பேரண்ட்ஸ் நினைச்சிருந்தா? வெறும் சம்பளத்தை வச்சு மட்டும் யாரும் பண்ண மாட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கான். இவனை இருந்தாலும் பணமா இருந்தாலும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம மகளை வந்து நம்ம இந்த மாதிரி இடத்துல கட்டி கொடுக்கணும். பணம் காசுலாம் யாரும் பார்க்க மாட்டாங்கப்பா. ஏன் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இவனை பற்றி ஏன் பேசுறீங்கன்னு என்கிட்ட கேட்குறீங்கல்ல, இவனை ஏன் இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னு ஏன் எந்த சேனல்காரன்ட்டையுமே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கான். அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்கான்னா, நான் வந்து இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி, சூரியும் நானும் ஒரே கம்யூனிட்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே கம்யூனிட்டி தான்னா நீ அவரை பற்றி என்ன பேசினாலும் மக்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? ஓகே, சூரி இந்த கம்யூனிட்டி தான் அப்படிங்கும்போது அவர் வந்து நான் வந்து இந்த கம்யூனிட்டி, நான் இந்த இதெல்லாம் பண்ண மாட்டேன், இந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அவர் இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து அவரோட உண்மை சொல்லணும், அவர் எந்த இடத்துலையுமே அவரோட கம்யூனிட்டியை வந்து இது பண்ணி நான் பார்க்கல. யாரும் அவரை வந்து கம்யூனிட்டி ரிலேட்டடாக கொண்டு போய் நான் பார்க்கல. ஓகேவா? ஆனால் இவன் ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட கம்யூனிட்டியை வந்து வெளியில் ரிவீல் பண்ணியிருக்கான். நானும் அதே கம்யூனிட்டி தான் சொல்லி எல்லார்ட்டையும் வந்து ஒரு அனுதாபம் மாதிரி தேடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவங்க வந்து அதே ஆளை வந்து என்ன பேசினாலும் ஏற்றுக்கிற முடியுமா? தப்பு தானே அது? ஓகே, இப்போ பாதிக்கப்பட்ட பையன் இருக்குல்ல, அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆசை, அவங்க குடும்பம் அவங்க சர்க்கிளில் கல்யாணம் பண்ணால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி பேசுறது சரியா? ஓகேவா? அவர் பண்ணது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிருக்கான். நாடக காதல் தப்பு இல்லை, தப்பு ஆணவ படுகொலை தப்பு இல்லைன்னா அதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? நான் வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவனா இருப்பேன். அதனால நான் வந்து அந்த கொலையை பற்றி நான் என்ன கருத்து வேணாலும் சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஓகேவா? நான் வந்து எந்த சமூகத்தை சார்ந்து இப்போ பேசுகிறேன், நான் நடுநிலையாக பேசுகிறேன். இவன் வந்து எங்கே போனாலும் நான் இப்போ என்னன்னா, இடையில கொஞ்ச நாள் நான் தான் சிவாஜி, நான் தான் அடுத்த சூர்யா, நான் பண்ணது தான் சூர்யாவே காப்பி அடிச்சிருக்காருன்னு சொன்ன இவன்
இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டு திரியறான்? நான் வந்து இந்த சமுதாயம், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் அ அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா, அந்த சமுதாயத்தோட ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி. மிஸ்டர் திவாகர் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்படியெல்லாம் போயிட்டு எல்லா இடத்துலயும் கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணிட்டு, கடைசியில நான் ஒரு சமூகத்த வச்சு அந்த சமூகத்தால பெரிய ஆள் ஆவேன்னு நினைச்சீங்கன்னா, அது நடக்கவே நடக்காது. அதுவும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க பார்வையாளர்கள் எல்லாரும் வந்து முட்டாள்கள் கிடையாது. அவர்களுக்கு தெரியும் நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து தவறு அப்படிங்கிற பட்சத்துல தவறு அப்படின்னு முடிச்சுட்டு போணும். அத விட்டுட்டு சரி நீ நீ வந்து சரின்னு ஒப்பீனியன் வைக்கிறன்னா சரின்னு முடிச்சுடு. அத விட்டுட்டு அதாவது தென்னை மர சின்னத்துல ஒரு குத்து, பனை மர சின்னத்துல ஒரு ஒரு குத்துன்னா அது எப்படி? நான் கேட்கிறேன். நீ உயிர காப்பாத்துற டாக்டரு, நான் இப்படி யோசிக்கக்கூடாது. ஒரு உயிர இது பண்ற மாரி யோசிக்கக்கூடாதுன்னு நீ சொல்ற ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ வந்து இந்த கலாட்டா ஆங்கர் நவீன பத்தி நீ என்ன பேசியிருந்த? வாதம், பக்கவாதம் அந்த மாரி 12 வகை வியாதிகள் உனக்கு வரும் அப்படின்னு. கலாட்டா சேனல் ஆங்கர் நவீன் கூடிய விரைவில் நீ எந்த கையில கழுவுறியோ அந்த கையில சாப்பிடுற மாதிரியான நிலைமை 12 வகை வியாதிகள் அவனுக்கு வரும். நீ சாப விட்ட நீயே இப்போ வந்து வரும். கூடிய விரைவில் வாதம் பக்கவாதம் நோயால பாதிக்கப்பட்டு நீ படுத்து படிக்க ஆகறியா இல்லையா அப்படின்றத பாருங்க. நீ நல்ல மாரி பேசுற. நான் கேட்கிறேன் உனக்கு இப்படி ஒரு ஒரு எனக்கு வந்து இப்படி ஒரு இது இருக்கு. நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற பட்சத்துல, நீ எதுக்காக இந்த மாரி சமுதாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நீ உள்ள நுழையிற? நீ தான் கேட்குற எனக்கு வந்து ஒரு நீங்க வந்து இந்த இஷ்யூ பத்தி கேளுங்கம்மா, அந்த இஷ்யூ பத்தி கேளுங்கம்மான்னு. அவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான பதில தான் உன்ட்ட எதிர்பார்த்தோம். நீ வந்து குடுத்துருக்கிறது எல்லாமே நான் அதே சமூகத்த இப்ப அத அங்க பதிவு பண்ண சொன்னாரா அந்த ஆங்கரு. அந்த ஆங்கர் வந்து நீ வந்து அந்த சமூகத்த சார்ந்தவனா அப்படின்னு உன்ட்ட கேட்டாரா? இல்ல. நீயா அந்த இடத்துல பதிவு பண்ற, நான் அந்த சமூகத்த சார்ந்தவன் அப்படின்னு. சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர் தான். ஓகேவா? நீ அந்த சமூகத்த சார்ந்தவன் நீ சொன்னதுக்காண்டி அந்த சமூகத்துல உள்ளவங்க உன் மேல செம்ம காண்டுல இருப்பாங்க. ஏன்னா நீ பண்ண வேலைகள்லாம் அப்படி. அவங்க வந்து அ என்னதான் வந்து ஒரு இது தவறுகள் இருந்தாலும், அ அவங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து தன்னோட பிள்ளைகள் வந்து கோமாளிகள் ஆக்கப்படுவத விரும்ப மாட்டாங்க. புரியுதா உனக்கு? அவங்க வந்து தன்னுடைய பிள்ளைகள் கோமாளிகளா இருக்கிறதையும், கோமாளிகள் ஆவறதையும் விரும்ப விரும்ப மாட்டாங்க. புரியுதா? யாரா இருந்தாலும் அதான். இந்த பக்கமா இருந்தாலும் அதான், இந்த பக்கமா இருந்தாலும் அதான். நீ வந்து கோமாளின்னா, கோமாளியா இருந்துட்டு போ. அத விட்டுட்டு நான் இந்த ஜாதி, அந்த ஜாதி இது மட்டும் இல்லங்க. சூரி விஷயத்துல அவன் ஜாதிய இழுத்துருக்கான். சூரியும் நானும் ஒரே ஜாதி தான். அதனால நான் அவர என்ன வேணாலும் பேசலாம். அவரு எனக்கு சொந்தம் தான். நான் இப்போ ஒண்ணும் இல்ல. என் சொந்தம் கூட பிறந்த ஒரு அண்ணன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்ட்ட போயிட்டு, "டேய்! நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. உன்னை விட நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நீ 5க்கு 10க்கு வேலைக்கு போவ. நான் அதுக்காண்டி போ முடியுமா?" அப்படின்னு சொன்னோம்னா, அவர் ஒரு பெரிய ஆக்டரா இருக்காரு. நான் வந்து சும்மா ரீல்ஸ் போட்டு சுத்திட்டு இருக்கேன். இவன மாரி ஃபேமஸ் ஆயிட்டேன். என் அண்ணன்ட்டயும் போய் நான் சொல்றேன். அவரே இது பண்ணுவாரா? கோவம் வரும்ல யாருக்கா இருந்தாலும். கோவம் வரும்போது என்ன? அத எப்படி வெளிக்காட்டணும்னு அதாவது உண்மைய சொல்லணும்னா, அவர் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்த நடிகர்ங்கிறதுனால, இப்போ வரைக்கும் உன் மேல எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்கு. நல்லதுன்னு நெனச்சுட்டு தயவுசெய்து இதோட நிப்பாட்டிக்கோ. அதே மாரி அடுத்தடுத்து எந்த இன்டர்வியூ போனாலும் குண்டியில தீ பிடிச்ச மாரி எந்திரிச்சு நிக்காங்க. எதுக்குன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இந்த அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். எங்க ஏதாவது ஒரு கேள்விய கேட்டு, அது கேள்விக்கு பதில் சொல்லணும்னா குண்டியில தீ பிடிச்ச மாரி இப்படி எரிச்சிறது உடனே. தம்பி இவ்வளவு இல்லாதது இது கொஸ்டின் நீக்குங்க. எதுக்கு? அப்புறம் எதுக்கு நீ இன்டர்வியூக்கு போற? என்ன இன்டர்வியூக்கு இப்படி கூப்பிடுறாங்க. எந்த இன்டர்வியூவா கூப்பிட்டாலும் உன்னைய கலாய்ப்பாய்ங்கன்னு உனக்கு தெரியும். அப்ப அதுக்கான பதில் உனக்கு தெரிஞ்சா நீ சொல்லு. இல்லன்னா சொல்லாத. விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. அத விட்டுட்டு குண்டில தீ பிடிச்ச மாரி எப்ப பார்த்தாலும் எரிஞ்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஒண்ணே ஒண்ணு. உனக்கு பதில் தெரியலையா? எனக்கு இதுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்ல. நீங்க வேற கேள்வி கேளுங்கன்றான். நான் வந்து பெரிய மகா நடிகன் அப்படிங்கிற எத்தன மகா நடிகர்கள இன்டர்வியூல கூப்பிட்டு இந்த மாரி கேள்வி கேட்டுருக்காங்க தெரியுமா? அவங்களோட டீசென்ட் அப்ரோச் என்ன தெரியுமா? சார் இத பத்திலாம் கேட்காதீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இப்ப கேட்கணும்னா கேளுங்க. இந்த இஷ்யூ பத்தி சொல்றது எனக்கு விருப்பம் இல்ல. அத பத்தி பேசுறதுக்கும் நான் தயாரா இல்ல. அப்படின்ட்டு போயிருவாங்க. அவர்கள் தவறே செய்திருக்கும் பட்சத்திலும், தவறு செய்யாத பட்சத்திலும் சில இஷ்யூ பத்தி பேசுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா நீ என்ன பண்ற? எல்லாமே தெரிஞ்ச மாரி பேசுறது. நான் இந்த சமுதாயத்த சார்ந்தவன், அந்த சமுதாயத்த சார்ந்தவன். அவங்ககிட்ட போய் சொல்லி பாரேன் நீ. நீ பண்ற அதாவது நீ வந்து வேற ஏதாவது விஷயத்துல பாப்புலர் ஆனன்னு வச்சுக்கோயேன், நெஞ்சில தட்டிக்கிட்டு சொல்லுவாங்க எல்லாரும். "ஏய்! அவன் வந்து என் சமுதாயத்த சார்ந்தவன்ப்பா" அப்படின்னு ஃப்ளெக்ஸ் அடிச்சு எல்லாம் வைப்பாங்க. நீ பண்றது கோமாளித்தனம். அதுக்கு யாராவது ஃப்ளெக்ஸ் அடிச்சு, பேனர் வச்சு உன்னைய கொண்டாடுவாங்கன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? அதே மாரி நான் என்ன சொல்றேன், திவாகர் உங்களுக்கு வாய் ரொம்ப ஓவர் ஆயிருச்சு. அதே மாரி நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, நவீன்ட்ட
உனக்கு வாதம், பக்கவாதம்னு. அதே மாரி உங்களுக்கு போட்டி, பொறாமை, அ ஒருத்தன அழிக்கிறதுக்கான அந்த இது, அ நயவஞ்சகம் இது எல்லாமே சேர்ந்த மொத்த உருவம் தான் நீங்க. நான் இவ்வளோ நாள் இப்படி பேசக்கூடாது. இது வந்து ஒரு டீசென்ட்டான லெவல்லே போயிரணும்னு நெனச்சேன். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நீங்க வந்து என்ன சொல்றீங்க? நான் பெரிய நடிகர் அப்படிங்கிறீங்க. இப்ப நீங்க ஒவ்வொருத்தன் உடல வருத்தி, ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி, நான் வந்து இந்த மாரி படத்துல நடிக்க போறேன்னு போறவனையும் ஜெயிக்க முடியல. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா, நீங்க வந்து ஈஸியா நம்ம உள்ள போயிர்றோம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? இன்ஸ்டால எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதனால நான் பெரிய செலிபிரிட்டி அப்படின்னு இந்த இன்னொரு ஒரு லூஸ் அப்படித்தான் நெனச்சுட்டு சுத்திட்டு இருக்கு. இன்ஸ்டால நான் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி. நான் எங்க போனாலும் எனக்கு எடுத்த உடனே சீட்டு குடுத்துருவாங்க அப்படி இப்படின்னு. அதே மாதிரி தான் நீங்களும் இப்ப நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்ஸ்டால இருக்கிற செலிபிரிட்டிங்கிற அந்த இத வச்சுக்கிட்டு, ஒரு கடையில போய் ஒரு ஊறுகா கூட வாங்க முடியாது. இப்ப எல்லா கடைக்காரங்களும் உஷாராயிட்டாங்க மிஸ்டர் திவாகர். அவங்க யாரும் வந்து உங்கள கூப்பிட்டு நீங்க பெய்ட் ப்ரமோஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கங்கிறீங்க. எவனாவது புதுசா ஓப்பன் பண்ணவன் பெய்ட் ப்ரமோஷன் பண்ண சொல்லுவான். ஆல்ரெடி இருக்கிறவன்ட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க. "நீ யாரு முதல்ல? நீ எனக்கு ப்ரமோஷன் பண்ணா எனக்கு ஓடிருமா?" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதோட நிப்பாட்டிக்கிட்டா உனக்கு நல்லது. இதுக்கு மேல உன்னோட ஏதாவது ஒரு இன்டர்வியூ யூடியூப்ல வந்துச்சு அப்படின்னா, அ அடுத்தது பயங்கரமா இருக்கும். ஆனா ஊனான்னா இந்த எவனாவது இன்டர்வியூ கூப்பிட்டானா எடுத்து போலீஸுக்கு ஃபோன் பண்றது. போலீஸ கூப்பிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? இது நிகழ்ச்சியா என்ன? நான் கேட்கிறேன் இன்டர்வியூக்கு நீ சம்மர்ஸ் தான் போயிருக்க. அவன் லொகேஷன்ல நீ இருக்கிற. கம்ப்ளைண்ட் எடுத்தா உன் மேலயும் சேத்தா எடுக்கணும். அதுவும் உனக்கு தெரியுமா முதல்ல? அவங்க கூப்பிட்டாங்க இன்டர்வியூ நீ போயிருக்க. அவங்க கேள்வி கேட்கிறது அவங்க உரிமை. பதில் சொல்றதும் உன் உரிமை. உனக்கு பதில் சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லு. இல்லன்னா நான் சொல்ல முடியாது. அடுத்த கேள்விய கேளுங்கன்னு போட்டேன். நான் எதிர்த்து போறேன். நீ இத பத்திலாம் என்ட்ட கேட்கக்கூடாது. உன்னைய பத்தி தானே கேட்காங்க. பக்கத்து வீட்டுக்காரன பத்தி போய் கேட்கலைல்ல. உன்னைய பத்தி கேட்கும்போது ஏன் நீ பதில் சொல்ல மாட்டீங்க? ஸோ நான் இதோட உனக்கு சொல்றேன். இன்டர்வியூ குடுக்காத. நீ பாட்டுக்கு கிறுக்குத்தனமா என்னமோ பண்ணிட்டு போ. அந்த கிறுக்குத்தனத்த ரசிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா, அவனுங்க ரசிச்சுட்டு போட்டும். தயவுசெய்து இந்த மாரி இன்டர்வியூ குடுத்து, இந்த சமுதாயத்துக்குள்ள பிரச்சனைகள உண்டு பண்ணிக்கிட்டு, 1000, 2000, 10,000 இதுக்கெல்லாம் அடிக்க மாட்டேன். லட்சக்கணக்குல வேணா, உனக்கு லட்சக்கணக்குல எவனாவது ஹாலிவுட்ல வந்து இவங்க டைரக்டர் எவனா கூப்பிடுவாங்க போய் நடிச்சுக்கோ. தயவுசெய்து இன்னொரு வாட்டி ஏதாவது ஒரு நல்ல நடிகர்களையோ, இல்ல வேற யாராவது ஒரு ஆளையோ நீ வந்து தவறுதலா பேசுனேன்னா, நான் ரொம்பவே கடுப்பாயிருவேன். ஏன்னா, உன்னை விட டேலண்டானவங்க யூடியூப்லயும், இன்ஸ்டாலயும் நெறைய பேர் இருக்காங்க. அந்த கேரக்டரா எடுத்து நடிக்கக்கூடியவங்க. நீ பண்றது ஒரு பெரிய தப்பு திவாகர். இதோட நிப்பாட்டிக்கோ. இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒன். நீங்க பண்ற அந்த விஷயங்கள்னால ஒரு ஆள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத வந்து என்னைக்குமே நீங்க உணர மாட்டேங்கிறீங்க. நான் நல்லா இருக்கேனா? அப்படிங்கிறத மட்டும் தான் அவன் பார்க்குறான். ஓகே நண்பா. இன்னைக்கு அவன திட்டி நெறைய இது போடக்கூடாதுன்னு தான் நெனச்சுட்டு இருந்தேன். போட வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிப்போச்சு. நெறைய பேர் இப்பயே பார்த்துருப்பீங்க. என்னடா தாடி இல்ல, தலையில குல்லா போட்டு உட்காந்துட்டு இருக்கான்னு. நேத்து என்னோட பையனுக்கு வந்து முதல் மொட்டை. அதனால அவனுக்கு அவன் கூட சேர்ந்து நானும் மொட்டை அடிச்சு இது பண்ணிட்டேன். அதுவும் போக எனக்கு தலையில ஒரு சின்ன ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது கூடயே வந்து ஒரு மெடிக்கல் ரீதியா ஒரு இத சொல்றேன். மத்தவங்க ஹெல்மெட்ட வாங்கி போடாதீங்க. ஒரு ஹெல்மெட்ட வாங்கி போட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. இந்த பையன் கூட சேர்ந்து மொட்டை அடிக்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். மொட்டை அடிச்சுட்டேன். ஸோ அவனையும் அடிக்கணும், திவாகரையும் அடிக்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இப்படி அடிக்கணும்னு நெனைக்கல. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உண்மை என்ன? இது உண்மையை உடைத்து சொல்லும். நன்றி.